தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்க, மக்கள் மத்தியில் எப்படி சார் வரவேற்புகளா இருக்குது? மக்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரிய அளவிலே மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் 100% வெற்றி என்று சொல்வதில்லை. 100% வெற்றி என்று யாரேனும் பிரச்சாரத்திலே ஒரு பெண்கள் எங்களுக்கு சொன்னால், அருகிலே இருக்கின்ற பெண்கள் அது என்ன 100%, 200% வெற்றி, இது உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறப் போகிறது என்று சொல்கிறார்கள். எனவே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 33 வார்டிலே 9 வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். சார், ஏற்கனவே சொன்னதுதான், கிழக்கு தொகுதியிலே என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அருமையினர் முத்துசாமி அவர்களும், மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈவேரா திருமகன் அவர்களும் சரி, அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களும் சரி, அவரிடத்திலே பல முறை கலந்து பேசி இந்த ஈரோட்டிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஆலோசித்து அதற்கான, அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசினுடைய முயற்சியிலே அதற்கான பணிகள் எல்லாம், அதாவது பூர்வாங்க பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இருக்கின்ற இந்த 1.25 ஆண்டிலே அவர்கள் விட்டு போன பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியை இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு ஈரோடு கிழக்கத்தில் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் அளிப்போம். ஆனால் இந்த 1.25 ஆண்டு இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் இருவரும் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே போட்டியிட்டிருக்கின்றோம்.